சிம்பு அவர்கள் ரீசெண்டா கோலியை சந்திச்ச விஷயத்தை பத்தி சொன்ன விஷயம் தான் சோசியல் மீடியால செம்ம டாக்கா போயிட்டு இருக்கு. ஆர்சிபி இன்டர்வியூல விராட் கோலி அவர்கள் இப்ப ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் 10 தல படத்துல இருந்து ஏஆர் மியூசிக்ல அந்த ஆகாயம் சாங் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அந்த பாட்டுல சிம்பு அவர்கள் செம்ம கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதனால சிம்பு ரசிகர்கள் செம்ம ஹாப்பில இருந்தாங்க. அண்ட் இப்ப தக் லைஃப் படத்துக்காக சிம்பு அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஒரு டைம் நான் விராட் கோலியை சந்திச்ச போது ஆரம்ப காலத்துல விராட் கோலி சச்சின் மாதிரி வருவாரு அப்படின்னு நான் கணிச்சேன். அதை அவர்கிட்ட நேரா சொல்லலாம்னு நினைச்சப்ப அவர்கிட்ட போய் ஹாய் சொன்னா அப்ப அவரு நீங்க யாரு அப்படின்னு என்ன கேட்டாரு. அந்த நேரம் எனக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுச்சு. சரி என்னடா என்ன பார்த்து யாருன்னு கேட்டாரு. அப்படி ஒரு நிலைமையில நான் அங்க இருந்தேன். சரி ஓகே கண்டிப்பா நம்ம பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவரு என்னோட படத்துல இருக்க ஒரு பாடலை அவருக்கு பிடிக்கும்னு சொன்னாரு. இதுதான் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் செம்ம மோட்டிவா ஒன்று சொன்னாரு. அண்ட் ஆல்சோ சிம்பு தான் விராட் கோலியோட பயோகிராஃபி படத்துல நடிக்க போறதா இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. சீக்கிரமே இது அபிஷியலா வரணும். ஏன்னா சிம்பு அவர்கள் அடுத்தடுத்து வர படத்தோட லைன் அப்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. எஸ்டிஆர் 49 அஸ்வத் மாரிமுத்து அண்ட் எஸ்டிஆர் 50 எஸ்டிஆர் 51 இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் செம்ம லைன் அப் வச்சிருக்காரு. இனிமே எடுக்க போற ஒவ்வொரு படமும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அடிக்கணும் அப்படின்றதுல செம்ம கான்பிடென்ட்டா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த வரிசையில விராட் கோலி பயோகிராஃபி நடிச்சா கண்டிப்பா இன்னும் பெட்டரா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பு அவர்களை விராட் கோலி யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.